நீங்க புதுசா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த ஸ்டூடெண்ட் ஒருத்தன் பிரேக் டைம்ல அவன் லஞ்ச் பாக்ஸ் ஓபன் பண்றான். பார்த்தா அது உள்ள ஒரு பெரிய சிக்கன் லெக் இருக்கு. அதை எடுத்து வச்சுட்டு பிளைன் ரைஸ் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல ஸ்கூல் புள்ளி வழக்கம் போல எல்லாரோட சாப்பாடையும் வழுக்கட்டாயமா புடுங்கி சாப்பிட்டுக்கிட்டே வர்றான். அப்ப சேங்கோட பிளேட்ல சிக்கன் இருக்கிறத பார்த்ததுமே வேகமா அதையும் எடுத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த லெக் பீஸோட எல்லார் முன்னாடியும் போய் நின்னுகிட்டு சேங்க மார்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி சேங் சின்ன வயசுல இருந்தே புள்ளிசால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பான். சோ மறுபடியும் அதே மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு முடிவு பண்ணவன் வேகமா அந்த புள்ளி கிட்ட போய் சிக்கன் லெக்க புடுங்கிடுறான். அங்க இருக்க யாருமே அதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா சீக்கிரமாவே அதுக்கான பலன் அவனுக்கு கிடைச்சிருது. அன்னைக்கு ஈவினிங் சேங் ஸ்கூல் முடிச்சு கிளம்புறப்ப அந்த புள்ளி அவன் கேங்கோட அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவங்கள பார்த்ததுமே சேங் வேகமா ஓட ஆரம்பிக்க அவங்களும் அவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு பிரிட்ஜுக்கு கீழே அவன் ஓடுறப்ப புள்ளிஸ்ல ஒருத்தன் ஒரு ஸ்டீல் பாலை எரிஞ்சு அவனை கீழே விழ வச்சுடுறான். அதே நேரத்துல இன்னொரு கேங் ஆளுங்க அதை பார்த்துட்டு அவன் மன்னிப்பு கேட்கறானா இல்ல சண்டை போடுறானான்னு ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சர்ப்ரைசிங்லி சேங் அவங்களை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா என்னதான் அவன் சண்டை போட்டாலும் அவ்வளவு பேர் அவனால சமாளிக்க முடியல. சோ அவங்க ஈஸியா அவனை பிடிச்சி தூக்கி வீசிடுறாங்க. அப்ப கீழே கிடந்த டாக்கோட ஷீட்ல அவன் கால் பற்ற எல்லாரும் அதை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அடுத்த நிமிஷமே ஷூவை கழட்டின சேங் அதை வச்சு அவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்த பிரின்ஸ் கேங்கோட லீடருக்கு அவன் ரொம்பவே பிடிச்சிருது. ஆக்சுவலி அந்த பேரு சும்மா வந்திருக்காது. அவங்க அப்பா ஊர்லயே ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருப்பாரு. சோ சின்ன வயசுல இருந்தே அவனை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. இப்ப சேங்கோட தைரியத்தை பார்த்து அவனாவே அவங்க கேங்ல அவன் சேர்த்துக்கலாம்னு முடிவு பண்ணிடுறான்.